ஹாய் ஹலோ ஐ எம் டாக்டர் நாராயணசாமி. டபிள்யூபிசி அதாவது வெள்ளை அணுக்கள் எதனால் அதிகமாகுது, அது எப்படி கம்மி பண்ணலான்னு ஒரு 5 டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, டபிள்யூபிசி நம்ம உடம்புடைய பாதுகாப்பாக செயல்படுகிறது. படை வீரர்கள் மாதிரி நம்ம உடம்புக்குள்ள எந்த ஒரு நோய் கிருமியும் உள்ளே விடாமல் அதை அழிக்கக்கூடிய தன்மையை கொண்டது. நம்ம லேபில் போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா டபிள்யூபிசியுடைய டோட்டல் கவுண்ட்டும் கொடுப்பாங்க, அந்த டிஃப்ரென்ஷியல் கவுண்ட்டும் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம உடம்புல ஏதோ இன்ஃபெக்ஷனா இல்லை அலர்ஜியா இல்லை டிபியா என்ன மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். டபிள்யூபிசியுடைய டோட்டல் கவுண்ட் 4000 11,000 இருக்கணும். 11,000க்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னா டியூ டு இன்ஃபெக்ஷனால இல்லை அலர்ஜினால இல்லை டிபினால இல்லை கேன்சர்னால ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னா டியூ டு கேன்சர்னால கூட அதிகமாகலாம். டபிள்யூபிசி கவுண்ட் கம்மியாக இருக்குன்னா அந்த வைரல் ஃபீவர், டெங்கு ஃபீவர் அந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகுதுன்னா டபிள்யூபிசி கவுண்ட் கம்மியாக இருக்கலாம். பிளட் கேன்சர் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் டபிள்யூபிசி கவுண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கும். செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, நம்ம பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியல் கவுண்ட்டு எதுக்கு அதிகமாகும்னா இன்ஃபெக்ஷனோ அலர்ஜியோ இருந்துச்சுன்னா அதிகமாகும். குறிப்பாக சொல்ல போனோம்னா இப்போ நியூட்ரோஃபில் கவுண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அக்யூட் இன்ஃபெக்ஷனு, அது அக்யூட் ஹெமரேஜிக், மெட்டபாலிக் டிசார்டரு, ஆஃப்டர் வேக்சினேஷன் அப்போ அதிகமாகும். அண்டு டிபி இந்த மாதிரி சில எவ்வளோ கண்டிஷனில் நியூட்ரோஃபில் கவுண்ட் அதிகமாகும். நியூட்ரோஃபில் கவுண்ட் கம்மியாக இருக்குன்னா டியூ டு வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். அதேமாதிரி லிம்போசைட், மோனோசைட் இதெல்லாம் அதிகமாக இருக்குன்னா டியூ டு இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா ஈஸ்னோஃபில் கவுண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அலர்ஜிக்கு இல்லை ஸ்னீசிங் அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஈஸ்னோஃபில்ஸ் கவுண்ட் அதிகமாக இருக்கும். வேறு என்னென்ன கண்டிஷன்லாம் ஈஸ்னோஃபில் அதிகமாக இருக்குன்னா இன்டெஸ்டினல் இன்ஃபெக்ஷன், பேராசைட்டிக் இன்ஃபெக்ஷனில் ஈஸ்னோஃபில் அதிகமாக இருக்கும். அண்டு மலேரியாவில் அதிகமாக இருக்கும். அண்டு வேறு மலேரியா ஃபீவர், இன்டெஸ்டைனல் இன்ஃபெக்ஷன், வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அண்ட் அலர்ஜிக்கு இந்த மாதிரி கண்டிஷன்லாம் ஈஸ்னோஃபில் கவுண்ட் அதிகமாகிட்டே இருக்கும். மோனோசைட் என்ன மாதிரி நோய்களுக்கு அதிகமாகுன்னா மலேரியா, டிபி, சிஃபிலிஸு இந்த மாதிரி கண்டிஷன்லாம் மோனோசைட் அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரி டபிள்யூபிசி கவுண்ட்டு ஒவ்வொரு கண்டிஷன்லேயும் வேறு வேறு மாதிரி டிஃப்ரென்சியேஷன் ஆகும். அதை வச்சு நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணி என்ன மாதிரி இன்ஃபெக்ஷன் கண்டுபிடிக்கலாம். தேர்ட் டிப் என்ன அப்படின்னா, இப்போ இந்த அதிகமாக இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா, அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அது எதனால் அதிகமாகுது அதை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே இதை சரி செய்ய முடியும். ஃபோர்த்து டிப் என்ன அப்படின்னா, டபிள்யூபிசி அதிகமாக இருக்குது அப்படின்னா அது பிளட் கேன்சர்லாம் கிடையாது. டபிள்யூபிசி கவுண்ட் அளவுக்கும் அதிகமாக 1,00,000க்கும் மேலே இருக்குது அப்படின்னா தான் பிளட் கேன்சராக இருக்கலாம். அதுவும் இல்லாத கேன்சருக்கான அறிகுறி வெயிட் லாஸ் அந்த மாதிரி வேறு எதனா அறிகுறியும் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஃபர்தராக சில டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு தான் கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. அதனால் டபிள்யூபிசி அதிகமாக இருக்குது அப்படின்னு நெட்டில் சர்ச் பண்ணிவிட்டு பிளட் கேன்சராக இருக்குமா அப்படிலாம் கேட்குறாங்க. ஆனால் அதெல்லாம் பிளட் கேன்சர்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் பயப்படவோ பேனிக் ஆகவோ தேவையில்லை, சரிங்களா? அதுக்கான டெஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்படி தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம் கேன்சராக இல்லையா அப்படின்னு. அது ஃபைனலாக ஃபிஃப்த் டிப் என்ன அப்படின்னா, டபிள்யூபிசி கவுண்ட் அதிகமாக இருக்குன்னா ஏன் எதனால் அதிகமாக இருக்குன்னு அதை கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட், முறையான மருத்துவ ஆலோசனை பெற்று அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது கூட இம்யூனிட்டி டெவலப் ஆகிற மாதிரி ஃபுட்டு, காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், இப்போ நட்ஸு அந்த மாதிரி நல்லா இம்யூனிட்டி டெவலப் ஆகிற மாதிரி ஃபுட்டும் டெய்லியுமே எடுத்துக்கணும். அது கூட இப்போ சிலர் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அதுதான் புகைப்பிடித்தல், மது அருந்தல் போன்ற தீய பழக்கங்கள் இருந்தால் அதை முற்றிலும் கைவிட வேண்டும். அது கூட மருத்துவ ஆலோசனை பெற்று அந்த டபிள்யூபிசி கவுண்ட்டுக்கான மெடிசன் எதனா கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே டபிள்யூபிசி கவுண்ட் கம்மியாகும், ஹெல்த்தியாக வாழலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.